வருகின்ற 2026 சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டிலையுமே ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில அனைத்து கட்சிகளுமே தனது கூட்டணிகளை உறுதி செய்யும் நடவடிக்கையில முழுமையா ஈடுபட்டு வராங்க. வலுவான கூட்டணி என சொல்லப்பட்டு வந்த திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில கடந்த சில மாதங்களாகவே விரிசல் விழுந்ததா விமர்சித்து வராங்க. காங்கிரஸ் நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தி நடிகர் விஜயை நேரில் சந்திச்சு பேசியது அரசியல் வட்டாரத்துல மிக பெரும் பேசு பொருளாவே பார்க்கப்பட்டுச்சு. இதற்கு மேலும் காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணி அமைக்க மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் பல்வேறு கட்ட தகவல்கள்லாம் நாளுக்கு நாள் வெளியாகி வருது. அதை தொடர்ந்து விஜயின் ஜனநாயகம் படத்தின் தணிக்கை சான்றிதழ் வழக்கு விவகாரத்துல காங்கிரஸ் எம்பிக்கள் விஜய்க்கு சாதகமா தங்களது சமூக வலைதள பக்கங்கள்ல கருத்துலாம் தெரிவிச்சுட்டு வராங்க. இதற்கு மேலும் ஆதரவு தெரிவிக்கும் வகையில ராகுல் காந்தியும் தனது சமூக வலைதள பக்கத்துல ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு தெரிவித்து மோடியை நேரடியாவே டாக் செய்து வச்சிருக்காங்க.